ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு அரைக்கோளத்தின் காணப்படும் மிப்பரு வட்டங்களில் எண்ணிக்கை எத்தனை? அதாவது how many great circles can a hemisphere have? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹெமிஸ்பியரோட டயக்ராம் வரைஞ்சோன்னா இதுதான் ஹெமிஸ்பியர். ஸோ இதில் எத்தனை கிரேட் சர்க்கிள்ஸ் இருக்குன்னா இந்த டாப்பில் இருக்குது தெரியுமா, இந்த ஒன்று தான். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. இதுவே ஒரு சர்க்கிளில் எத்தனை கிரேட் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ஆன்சர் அன்கவுண்டபிள், அதாவது எண்ணற்றவை. ஓகேவா? இரண்டாவது கேள்வி பாருங்கள். இஃப் ரமீலா சேஸ் ராகவிஸ் ஃபாதர் ராமன் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர் இன் லா ராமநாதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கு வந்து நம்ம ஒரு டயக்ராம் போடணும். இதில் ரமீலான்னு ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராகவியோட அப்பா இருக்காங்க, அவங்க வந்து ராமன். ஸோ முதல்ல ராகவியிலேருந்து வரைய ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ ராகவி. ஸோ இது வந்து ஒரு கேர்ள்னால பக்கத்தில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. கேர்ளை வந்து சர்க்கிளால் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், பாயை வந்து ட்ரையாங்கிளால் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதில் ராகவியோட அப்பா வந்து யாருன்னா ராமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அப்போ ராமன் வந்து ராகவிக்கு யார் வருவா? ஃபாதர். இது வந்து டாட்டர். ஓகேவா? அண்ட் தென் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர் இன் லா ராமநாதன். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராமன் வந்து ரமீலாவோட ஃபாதர் இன் லாக்கு ஒரே சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ராமனோட அப்பா வந்து யாருன்னா ராமநாதன். இவருமே பாய். ஸோ பக்கத்தில் ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ராமநாதன் வந்து ராமனுக்கு யாராக இருப்பாங்கன்னா ஃபாதராக இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு நம்ம டயக்ராம் போட்டாச்சு. செகண்ட் பாருங்கள். தென் ஹவ் இஸ் ரமணி ஹூ இஸ் சிஸ்டர் ஆஃப் ராகவி. ஸோ ராகவிக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க யாருன்னா ரமணி. ஓகே, ஸோ அவங்களுக்கு கேர்ளு. ஸோ பக்கத்தில் ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுக்கோங்க. ரிலேட்டட் டு ராமநாதன். ஸோ நம்ம டயக்ராம் போட்டாச்சு. இப்போ என்ன நமக்கு கொஷனில் கேட்டிருக்காங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு ரமணின்னு ஒருத்தங்களை வரைஞ்சோம்ல, ராகவியோட சிஸ்டரு, இவங்க வந்து இந்த ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டயக்ராம் வச்சு பார்க்கும்போதே தெரியுது ராமநாதனோட பையன் வந்து யார்? ராமன். ராமனுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, ராகவியும் ரமணியும். அப்போ இந்த ராமநாதனுக்கு ரமணி என்ன முறை வருவாங்கன்னா பேத்தி முறை வருவாங்க. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பேத்தி. பேத்தி இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மதிப்பு காண்க, அதாவது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 5 இது போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா x = √5x அப்படி எடுத்துப்போம். இந்த x எதுக்கு போடுறோன்னா x = √5 அண்ட் இங்கே √5 போய்கிட்டே இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? இப்போது இந்த 2 சைடுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ x² which is equal to ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மேலே இருக்க ஸ்கொயர் ரூட் கட் ஆகும், அப்போது 5x அப்படின்னு வரும். ஓகேவா? இங்கே x² இருக்குல்ல, அப்போ 2x இருக்கதா அர்த்தம். அப்போது x × x = 5x. இப்போ இங்கேயும் ஒரு x இங்கேயும் ஒரு x, அதனால் கட் ஆயிரும். அப்போ x = 5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 5ன்னு கிடைக்கும். அப்போ 5ன்னு கிடைக்கும்போது ஆப்ஷனில் பாருங்கள் 5^3 இருக்குது, 5^0 இருக்குது, 5^1 இருக்குது, 5^2 இருக்குது. ஓகேவா? எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ வந்து என்னது நமக்கு 1. எனிதிங் பவர் 1 வந்து என்னது அதோட சேம் வேல்யூ. இப்போ 5^1னா அதோட வேல்யூ வந்து என்னது 5ன்னு தான் வரும். அப்போது நமக்கு ஆன்சர் வந்து x = 5ன்னு கொடுத்துருக்கு. அப்போ கொடுத்துருக்கு ஆப்ஷனில் பார்த்தோன்னா
5 பவர் 1 கொடுத்துருக்காங்க, அதுவுமே 5 தான். அப்போது இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, ஐ ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். a = 1, b = 2, c = 3, z = 26. இது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ரீசனிங் சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். a to zன்னு எழுதி அதுக்கு 1 to 26ன்னு நம்பர் கொடுங்கன்னு இருப்போம்ல, அதே தான். என்ன கொண்டால் ஹச்சிஎஃப்பின் மீசிமேனா என்னதுன்னா LCM எதற்கு சமம் இல்லை, அதாவது எதுக்கு ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த HCFன்னொன்னே நீங்கள் HCM அந்த திங்கிங் போயிடக்கூடாது. HCF என்னதுன்னா ஆல்ஃபபெட்டில் வரும்ல, HCEF, ஓகேவா? இதோட வேல்யூஸ் நம்ம எடுக்கணும். இந்த வேல்யூஸ் நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னா நோட்டில் A to Z எழுதிக்கோங்க. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4 அப்படின்னு Z வரைக்கும் 26 கொடுத்தீங்கன்னா ஹச்சோட வேல்யூ என்ன வரும்னா 8 வரும். ஹச்சோட வேல்யூ என்ன வரும்னா 8 வரும். சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3 வரும். எஃப்போட வேல்யூன்னு பார்த்திங்கன்னா 6 வரும். இப்போ இந்த மூணுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா LCM தாங்க கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ LCM எப்படி கண்டுபிடிப்போம்? 8, 3, 6. ஓகே, இதுக்கு LCM கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிள் வச்சு போட்டோன்னா 4, 3, 3 வரும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் வச்சு போட்டால் 2, 3, 3 அண்ட் தென் 3 டேபிள் வச்சு போட்டால் 2, 1, 1 வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோன்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணுங்க. இந்த 2-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் இது 3 இது. ஓகேவா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 24 கிடைக்கும். இப்போ நமக்கு எல்சிஎம் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 24 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதை வச்சு கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்ம செக் பண்ண போகிறோங்க. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 24 வரும். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எதுக்கு சமம் இல்லை அப்படி கேட்டிருக்காங்க, எதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸும் 24, நமக்கு HCF இந்த வேல்யூவோட எல்சிஎம் கண்டுபிடிச்சது 24. அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் வந்து வராது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், E + S. அப்போ ஈயோட வேல்யூ என்ன வரும்னா 5, எஸ்ஸோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 11 வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 24 தான் வரும். அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், A + C + H. ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ வந்து 3, ஹச்சோட வேல்யூ வந்து 8. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 12. அடுத்தது டியை பாருங்கள், A × C × H. ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ வந்து என்னது 3, ஹச்சோட வேல்யூ வந்து 8. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 24. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏலேயும் 24 கிடச்சிருக்கு, ஆப்ஷன் பிலேயும் 24 கிடச்சிருக்கு, ஆப்ஷன் சிலேயும் என்னது 24 கிடச்சிருக்கு. ஆப்ஷன் சி மட்டும்தான் 12 கிடச்சிருக்கு. அந்த 12 வந்து இந்த 24க்கு ஈக்குவலண்ட் இல்லை. அப்போது நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? ஐ ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, A to Z எழுதி அது கீழே 1, 2, 3ன்னு தான் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது HCFக்கு வர வேல்யூவை எடுத்து அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் 24 வரும். ஓகேவா? அந்த 24 வேல்யூவை கொண்டு கொடுத்துருக்க ஆப்ஷன் ABCD இருக்குது தெரியுமா, அதோட செக் பண்ணி பார்க்கணும் 24 வருதான்ட்டு. ஓகே, ABD மூணுக்குமே 24 வந்திருக்கும், சிக்கு தான் 24 வந்திருக்காது. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஒருவர் ரூபாய் 12,000ஐ 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையை அவர் எவ்வளவு பெறுகிறார்? இது ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தங்க 12,000 ரூபாயை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதில் வந்து 2 வருஷம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வட்டி விகிதம் எவ்வளோனா 5%. அப்போது அவங்களுக்கு 2 இயர்ஸ் கழித்து எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு 2 இயர்ஸ் கழித்து எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா வந்து என்னென்னா P1 + R/100 the whole power n minus P. ஓகேவா? இதில் P வந்து என்னதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா பிரின்சிபல் அமௌண்ட், அதான் இந்த 12,000. 1 + R வந்து என்னதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது எவ்வளோ வட்டி, அது வந்து நமக்கு 5%. இப்போது 5/100 எத்தனை, இந்த 2 என்னன்றது தெரியுமா, இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், எவ்வளோ வருஷம், அப்போது 2 இயர்ஸ் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் ஆல்ரெடி சொல்லலாம் 12,000. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த 12,000 இதெல்லாம்
கால்குலேட் பண்ணி ஆன்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 105 இதை நம்ம எவால்வேட் பண்ணணுங்க. 105 டிவைட் பை 100 இதை 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஸ்கொயரில், அப்போது 2 டைம்ஸ் மைனஸ் 12,000. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது இந்த 0000 இந்த 0 கால்குலேட் ஆயிரும். 5 2s are 10, 6 2s are 12, இந்த 5 21 இருக்கும். ஸோ அப்போ இந்த 6 105 இந்த 21 இருக்குது தெரியுமா, இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 13,230 மைனஸ் இங்கே மைனஸ் 12,000 மைனஸ் 12,000. இப்போ இந்த 13,230 மைனஸ் 12,000 நம்ம பண்ணும்போது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்னா 1,230. ஓகே, இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது 1,230 கிடைக்கும். இப்போது நமக்கு கிடச்சிருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்து 1,230. இதை எப்படின்னா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ கிடச்சிருக்கு. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 12,000 ப்ளஸ் 1,230 நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 13,230. ஓகே, இதுதான் 2 வருஷம் கழித்து நம்ம கையில் கிடைக்கிற முதிர்வு தொகை. ஓகே, ஃபைனலாக கிடைக்கிற அமௌண்ட் இதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி, 13,230 rupees. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஹைட் என்னென்னு எடுத்துருக்கோம்னா 4 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். அண்ட் தென் ஹூஸ் பேஸ் ஏரியா இஸ் 500 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் ஏரியா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 மீட்டர் ஸ்கொயர். இந்த பேஸ் ஏரியா அது எப்படி எழுதலான்னா பை ஆர் ஸ்கொயர். அதுதான் நமக்கு 500 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் தான் கண்டுபிடிச்சிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வால்யூமோட ஃபார்முலா வந்து என்னன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச். இப்போது நமக்கு பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தெரியும், ஹைச்சோட வேல்யூவும் தெரியும். இப்போ அது ரெண்டையுமே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 500, ஹச்சோட வேல்யூ வந்து 4. அப்போ 500யும் 4யும் மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் சைடில் 500 into 4 0 0 5 4s are 20. அப்போ நமக்கு 2000 மீட்டர் கியூப். இது ஏன் மீட்டர் கியூப்னு போடுறாங்கன்னா வால்யூம், அதனால யூனிட்டுக்கு மேலே கியூப் போடணும். ஓகேவா? அப்போது நம்மளோட ஆன்சர் வால்யூம் வந்து என்ன கிடச்சிருக்கோம்னா 2000 மீட்டர் கியூப். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள். கயல் பாட் 5 dozen எக்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 dozen is equal to 12. இங்கே கயல் வந்து 5 dozen வாங்கியிருக்காங்க. அப்போது 5ஐ 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5ஐ 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 5 2s நமக்கு தெரியும் 10, 5 1 5 is 5 அப்படின்னா 60. ஓகே, ஸோ அப்போது கயல் எத்தனை எக்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னா 60 eggs வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் அவுட் ஆஃப் தேட் 45 eggs are good eggs. ஓகேவா? அதில் 45 eggs வந்து குட் எக்ஸாக இருக்குதான். ஓகேவா? எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் ரோட்டன் எக்ஸ் இன் பர்சன்டேஜ். கெட்டுப்போன எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம என்னது பர்சன்டேஜில் வந்து சொல்லணுமா. ஓகேவாங்க? 45 eggs நல்ல எக் அப்படின்னா 60 eggs வாங்கியிருக்காங்களா, அப்போ 60லேருந்து 45ஐ மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 60லேருந்து 45ஐ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 15 eggs கிடைக்குமா. இந்த 15 eggs தான் என்னதுன்னா ரோட்டன் எக்ஸ், அதாவது கெட்டுப்போன எக். இப்போது இந்த கெட்டுப்போன எக்குக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ பர்சன்டேஜ் நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த வேல்யூவை மேலே போடணும். ஓகேவா? ஸோ ரோட்டன் எக்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால ரோட்டன் எக்ஸ் வேல்யூவை மேலே போட்டுட்டு
டோட்டல் எவ்வளோ வருது அது கீழே போடணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டோட்டல் அவங்க எவ்வளோ எக்ஸ் வாங்கியிருக்காங்க, 60 எக்ஸ் வாங்கியிருக்காங்களா. ஸோ 60 கீழே போட்டு மல்டிப்ளைட் பை 100 பண்ணணும். இங்கே உள்ள 0 இங்கே உள்ள 0 கட் ஆயிரும். 2 டேபிள்ஸ் வச்சு பார்த்தா 5 2s are 10, 3 2s are 6. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3 5s are 15. இப்போ மேலே 2 5ம் இருக்கும், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 25 கிடைக்குமா. இதுதான் நம்மளோட ஆன்சர் 25%. அப்போ கொடுத்துருக்க கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 25%. தேர்ட் கொஷின் பாருங்க. இஃப் சண்டே ஈக்குவல் டு 2, டியூஸ்டே ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டே ஈக்குவல் டு 2, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மண்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதில் பாருங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் வவ்வல்ஸ்னால் என்னன்னா ஏ இ ஐ ஓ யூ. ஓகே, இந்த ஆல்ஃபபெட்டில் இந்த 5 லெட்டர்ஸை வந்து வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சண்டே இருக்குது பாருங்கள், அதில் எத்தனை வவ்வல்ஸ் இருக்குன்னா 2 வவ்வல்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி டியூஸ்டேயில் பாருங்கள் அதுலேயும் 3 வவ்வல்ஸ் இருக்கும், தேர்ஸ்டேயில் 2 வவ்வல்ஸ் இருக்கும். இப்போது மண்டே அப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், மண்டே அதில் எடுத்துக்கிட்டோன்னா ஏ ஒரு வவ்வல், ஓ ஒரு வவ்வல். ஓகே, மொத்தமாக நமக்கு 2 வவ்வல்ஸ் இருக்குதா. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 தான் நம்மளோட ஆன்சர். நம்ம கொஷினில் பாருங்கள் அடுத்த எண்ணை காண்க, அதாவது நெக்ஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சீரீஸ் வந்து 1 2 6 24 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட 1 இருக்குது தெரியுமா, அது கூட 2வை மல்டிப்ளை பண்ணோன்னே நமக்கு 2 கிடச்சிருக்கும். இப்போ கிடச்சிருக்க வேல்யூ 2வை 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 6 கிடச்சிருக்கும். அண்ட் தென் இந்த 6ஐ 4ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 24 கிடச்சிருக்கும். அண்ட் தென் இந்த 24ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 120 கிடச்சிருக்கும். அண்ட் தென் கிடச்சிருக்க 120ஐ இங்கே பாருங்கள் 2 3 4 5 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 720 கிடைக்கும். இந்த 720 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் சி 720. கொஷின் பாருங்க, 3x plus 4y is to 4x plus 6y equal to 22 is to 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ஈக்குவல் டு திஸ் வேல்யூ, இது ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஓகேவா. ஸோ இப்படி நம்ம இதை வந்து 2 ஈக்குவேஷனாக ஆக்கிடலாம். ஸோ அப்படி ஆக்கும்போது 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 22, இது வந்து நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் 4x ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 32, இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்படி 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போது இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3x ப்ளஸ் 4y இருக்குது தெரியுமா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதை வந்து நம்ம எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னா 12x ப்ளஸ் 16y ஈக்குவல் டு 88ன்னு கிடைக்கும். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12x ப்ளஸ் 18y ஈக்குவல் டு 196 கிடைக்கும். இப்போது கீழே இருக்க எல்லா வேல்யூஸையும் மைனஸ் ஆக்கும். இப்போ இந்த 12x கேன்சல் ஆயிரும். இங்கே 16y மைனஸ் 18y இருக்குது, அப்போ மைனஸ் 2y ஈக்குவல் டு இந்த 196லேருந்து 88ஐ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 8 கிடைக்கும். 196 கிட்ட தான் மைனஸ் இருக்குது, அப்போ இது மைனஸ் 8 இப்படி கிடைக்கும். இப்போ 2 சைடும் மைனஸ் இருக்கிறதுனால கட் பண்ணி விட்டுறலாம். 2y ஈக்குவல் டு 8. இப்போது y ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 2, நமக்கு ஆல்ரெடி தெரியும் 4 2s are 8, y ஈக்குவல் டு 4. ஓகே, இப்போது நமக்கு y ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிட்டா இந்த y வேல்யூவை கொண்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3x ப்ளஸ் 4yல ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும் 4, 4 into 4 equal to 22. ஓகேவா. அண்ட் தென் 3x ப்ளஸ் 4 4s are 16 equal to 22ன்னு வரும். அண்ட் தென் இந்த ப்ளஸ் 16 வந்து அங்கே போகும்போது மைனஸ் 16ஆக மாறும். அப்போது 3x ஈக்குவல் டு 6 அப்படின்னு வரும்.
3x equal to 6ன்னு வந்திருக்குமா, அப்போ x equal to 6 divided by 3. நமக்கு தெரியும் 3 2s are 6. அப்போ x equal to 2. நமக்கு இப்போ x ஓட வேல்யூவும் கிடச்சிட்டு y ஓட வேல்யூவும் கிடச்சிட்டு. ஓகே சாரி, y ஓட வேல்யூவும் கிடச்சிட்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த x is to y தானே கேட்டிருக்காங்க. அப்போ x is to y தானே, x வேல்யூ நமக்கு தெரியும் 2, y வேல்யூ நமக்கு தெரியும் 4. அப்போ 2 is to 4 அப்படின்னு போடணும். இங்கே ரெண்டுலேயும் பாருங்கள் 2 is to 4 இருந்தாலும் ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். 2 is to 4 இருக்கா அப்படின்ட்டு இல்லை. ஸோ அப்போது இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 is to 4 மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. 2 டேபிளில் 1 2 is to 2 2 4. அப்போ நமக்கு 1 is to 2. ஓகேவா? இதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீ/ஓ 11 மற்றும் அவற்றின் மீசிம 693. ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 2 நம்பர் எடுத்திருக்காங்க, அதோட HCF என்னன்னா 11, LCM என்னதுன்னா 693. ஓகே, இப்போ ஒரு வேல்யூவோட இது தெரிஞ்சிடுச்சு, அது வந்து 77. இன்னொரு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், HCF into LCM is equal to product of two numbers. ஓகேவா? இப்போ HCF சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 11 multiplied by LCM என்னதுன்னா 693. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு நம்பர் தெரியும் 77, இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியல, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், 11 multiplied by 693 divided by 77 equal to x அப்படின்னு வரும். இப்போ பாருங்க 11 டேபிள் வச்சு பார்த்தா 1 இங்கே 7 வரும், அண்ட் 9 7s are 63. ஓகே, ஸோ இங்கே 9 வரும், மறுபடியும் இங்கே 6 வர்றதுனால இங்கே 9 வரும். அப்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கோன்னா 99. இந்த எக்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்க சொன்ன இன்னொரு வேல்யூ. அப்போது கொடுத்துருக்க கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 99. செகண்ட் கொஷின் பாருங்க, வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ஓகேவா? ஸோ அதாவது ஒரு மர்ச்சன்ட் வந்து 2 கெப்பாசிட்டியான 2 kinds ஆஃப் ஆயில் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 120 liters, இன்னொன்று வந்து 180 liters. ஓகே, அவங்க இது ரெண்டையுமே he wants to sell oil by filling the 2 kinds of oil in a tin of equal volume. ஸோ ரெண்டையுமே ஒரே அளவில் இருக்க ஒரு டின்ல ஊற்றி விற்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் சச் டின்? ஸோ அப்போ அவருக்கு என்ன கெப்பாசிட்டியில் அந்த டின் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா 120 liters இருக்குது தெரியுமா, அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ 3 40 வரும், நெக்ஸ்ட்டு 5 8s are 40, 2 4 and then 2 2. இதே மாதிரி 180க்கும் கண்டுபிடிங்க. 180 3, இங்கே 6 வரும், 5 டேபிள் போட்டால் 5 12s are 60, 2 டேபிள் 6 2s are 12, அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 டேபிள் 3. ஓகேவா? ஸோ இப்படி வந்திருக்கும். அண்ட் இது ரெண்டுக்குமே காமனாக வர வேல்யூஸை எடுத்து எழுதிக்கணும். ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன வரும் பாருங்கள் 3. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கேயும் 5 இங்கேயும் 5. ஸோ மல்டிப்ளைட் பை 5. இங்கேயும் 2 இங்கேயும் 2, ஸோ 2, இங்கேயும் 2 இங்கேயும் 2, ஸோ இன்ட்டு 2. ஸோ இப்போ இது ஃபுல்லாத்தையும் எவால்வேட் பண்ணுங்கள். 5 2s are 5 3s are 15, and then இந்த 2 2s are 4 வரும். and 15 multiplied by 4 பண்ணும்போது நமக்கு 60 வரும். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர், 60 லிட்டர். இதுதான் அவர் வந்து யூஸ் பண்ண நினச்ச டின்னோட கெப்பாசிட்டி. அதனால நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 60 லிட்டர். தேர்டு கொஸ்டின், விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விகிதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார்.
இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விகிதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தின் அவருக்கு கிடைத்த ஓர் ஆண்டின் லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விக்னேஷ் 2 ஆண்டுக்கு 4% வட்டியில் வாங்கியிருக்கார்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அவரோடதை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 10,000 2 வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்ட் வட்டினா 4%. ஓகே, ஸோ இந்த 00 இந்த 00 கால்குலேட் ஆயிரும். மற்றது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 800 கிடைக்கும். இதுதான் நம்ம விக்னேஷ் இருக்கார்ல, விக்னேஷோட 2 ஆண்டுக்கான வட்டியோட வேல்யூ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இவர் இந்த பணத்தை வந்து சஞ்சய்க்கு கொடுத்துருப்பார் தெரியுமா 6 வருஷத்துக்கு. அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது 10,000 × 2, அவருக்கு சஞ்சய்க்கு எத்தனை பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க? 6%. ஸோ 6. ஸோ அதே மாதிரி இதை எவால்வேட் பண்ணும்போது அதுக்கு 100 மல்டிப்ளைட் பை 2 மல்டிப்ளைட் பை 6 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1200. இதுதான் வந்து என்னது சஞ்சய். ஓகே, ஸோ விக்னேஷ் வந்து ஃபஸ்ட்டு 4% வட்டிக்கு வாங்கிட்டு அது 6% வட்டிக்கு சஞ்சய்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ விக்னேஷோட ஆண்டு வட்டி விகிதம்னு பார்த்தீங்கன்னா 800, அதுவே சஞ்சய்னு பார்த்தீங்கன்னா 1200. ஓகேவா? இப்போ இந்த 1200ல இருந்து இந்த 800 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 400 ரூபாய் கிடைக்கும். இந்த 400 ரூபாய் தான் நம்மளோட விக்னேஷுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட். எத்தனை வருஷத்துக்குன்னா 2 வருஷத்துக்கான ப்ராஃபிட் அமௌண்ட். ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த 1 ஆண்டு, ஸோ 1 மந்த்துக்கு தான் கேட்டிருக்கு, 1 இயருக்கு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து 2 இயர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ 1 இயருங்கும்போது 400 12 டிவைட் பண்ணுங்க. ஸோ 200. ஓகேவா? இந்த 200 தான் அவருக்கு எத்தனை 1 இயருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 4th கொஸ்டின், 7 மற்றும் 13 ஆகிய எண்களில் மீ ப ஓ மற்றும் மீ சி மேவின் விகிதத்தை காண்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோ பிட்வீன் HCF அண்ட் LCM ஆஃப் நம்பர் 7 and 13 கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி HCF அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். இதில் 7 and 13க்கு HCF எடுத்திங்கன்னா இது ரெண்டுமே என்னதுன்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, அப்போது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும்போது இதோட HCF நமக்கு என்ன கிடைக்கும்னா 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு LCMனு பார்த்தீங்கன்னா 7 என்ன பண்ணணும் 13ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி 7 13ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 91. இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஷின் வந்து என்னன்னா HCF is to LCM, அதாவது மீ ப ஓ மற்றும் மீ சி மேவின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ HCF is to LCM எப்படி என்ன வரும்னா HCF வந்து 1 is to 91. இதான் நம்மளோட ஆன்சர் எதில் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. 5th கொஸ்டின் பாருங்க. A மற்றும் B என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் A மற்றும் B இன் மீபமோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ A அண்ட் Bன்னு 2 இருக்குது. அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா m/n அப். ஓகேவா? இந்த விகிதத்தில் இருக்குது. இதோட A அண்ட் Bயோட LCM என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட LCMனு பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணி போடுறது தான் இதோட LCM. அது நமக்கு தெரியும். ஓகேவா? போன சம்மும் அது ரிலேட்டடாக தான் வந்துச்சு. அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து A மல்டிப்ளைட் பை B, அதாவது AB அப்படின்னு வரும். ஸோ கொடுத்துருக்க கண்டென்ட்டில் ஆப்ஷன் D தான் நம்மளோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், x is to y is equal to 2 is to 1 எனில் x square minus y square is to x square plus y square என்பது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் x is to y is equal to 2 is to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா x equal to 2ன்னு அர்த்தம், y is equal to 1ன்னு அர்த்தம். இப்போ நமக்கு x வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, y வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. இதை இந்த டேட்டாவை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். x square minus y square is to
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்படி பார்க்கும்போது 2 ஸ்கொயர்னால் நமக்கு தெரியும் 4 மைனஸ் 1 இஸ் 2, 4 ப்ளஸ் 1. 4 மைனஸ் 1 நமக்கு தெரியும் 3, 4 ப்ளஸ் 1னா 5. அப்போது நமக்கு 3:5ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்போது இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் டி 3:5. செகண்ட் கொஸ்டின், குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒருத்தன் ரெயின்கோட் வாங்கியிருக்கான். எவ்வளோ % டிஸ்கவுண்ட்னா 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கான். ஓகேவா, அண்ட் 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்கும்போது அவனுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட் வந்து என்னென்னா 25 rupees கிடைச்சிருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ரெயின்கோட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும் 20% ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, டோட்டல் வேல்யூ இருக்குது திரும்ப ஒரிஜினல் ப்ரைஸு, அதோட 20% தான் நமக்கு 25ன்னு தெரியுது. அப்போ அதை இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வைங்களேன், நமக்கு ஒரிஜினல் ப்ரைஸை கண்டுபிடிச்சிடலாம், அதாவது அசல் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். 20% ஆஃப் எக்ஸ்னா 20 divided by 100 into x, which is equal to 25. ஓகேவா, and then x equal to, அதுக்கு முன்னாடி பாருங்க இந்த 0 கட் ஆயிரும். 1 2 is to 5 2s are 10. அப்போ x equal to 25 multiplied by 5 வரும். ஸோ 25 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 125 கிடைக்கும். இந்த 125 தான் என்ன வேல்யூனா அந்த ரெயின்கோட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது ரெயின்கோட்டோட அசல் வேல்யூ. அப்போது நமக்கு கொடுத்துருக்க கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ₹125. தேர்டு கொஷின், 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஓர் அறையினுள்ளே வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒரு ரூமில் வந்து இருக்கிற வந்து எவ்வளோ மீட்டர் லென்த்து, பிரெத்து, ஹைட் எல்லாமே கொடுத்துட்டு அதில் எவ்வளோ லாங்கஸ்டான போல் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ பேசிக்கலி நம்ம ஒரு ரூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன ஷேப்பில் இருக்கும்னா கியூபாய்டு ஷேப்பில் தான் இருக்கும். கியூபாய்டு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா கன சதுரம். ஓகே, ஸோ ரூம் வந்து கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கும், அதாவது கனசதுரம். நம்ம கொஸ்டின் படி நமக்கு என்ன வேல்யூஸ்லாம் தெரியும்னா, லென்த்து நமக்கு தெரியும் 24 மீட்டர், பிரெத்து நமக்கு தெரியும் 18 மீட்டர்ஸ், அண்ட் ஹைட்டு நமக்கு தெரியும் 16 மீட்டர்ஸ். ஓகேவா, இந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு கொஷினில் இருக்குது. அண்ட் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, ரூம் வந்து கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கும், அது வந்து கனசதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரூம்குள்ளே எவ்வளோ ஹைட்டான போல் வைக்கலாம், ஓகேவா, எவ்வளோ நீளமான போல் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த கியூபாய்டோட டயக்னலை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ டயகனல் கண்டுபிடிக்கணும். டயகனல் அப்படின்னா என்னன்னா மூலை வட்டம், மூளை விட்டம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டயகனல் ஆஃப் அ கியூபாய்ட், அதாவது கனசதுரத்தின் மூளை விட்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து √L² + B² + H². நமக்கு ஆல்ரெடி லென்த்து, பிரெத்து, ஹைட்டோட வேல்யூஸ் தெரியும், எடுத்து சப்ஸ்டியூட் மட்டும் அப்படியே பண்ணுங்க. ஓகே, இப்போ 24 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 576 ப்ளஸ் 18 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 324 ப்ளஸ் 16 ஸ்கொயரோட வேல்யூ 256. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு 1156 கிடைக்கும் ரூட். ஸோ √1156ஓட வேல்யூ என்ன நமக்கு கிடைக்கும்னா 34 கிடைக்கும். இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர், அதாவது 34 மீட்டர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 34 மீட்டர். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்க,
ஒரு எண்களின் மீசீம ஆனது மீ பேக்காவின் 6 மடங்காகும். மீ பேக்கா 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் வந்து 6 மடங்கு ஆஃப் ஹச்சிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹச்சிஎஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னதுன்னா 12. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 12 கொண்டு இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மேலே சொல்லியிருக்கலாம் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் 6 டைம் ஆஃப் ஹச்சிஎஃப் இருக்குல்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது எல்சிஎம் ஈக்குவல் டு 6 மல்டிப்ளைட் பை 12. ஓகேவா? இப்போ இந்த 6ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 72. ஓகே, இதுதான் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப். ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 12. இப்போ நமக்கு எல்சிஎம் தெரிஞ்சிச்சு, ஹச்சிஎஃப் தெரிஞ்சிச்சு. அது போக வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 2 நம்பர், அதோட எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பேசிக்கலி நமக்கு தெரியும் ஃபார்முலா வந்து என்னதுன்னா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு தெரியும். அதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்பை சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்சிஎம் நமக்கு என்ன தெரியும் 72, ஹச்சிஎஃப் 12 விச் இஸ் ஈக்குவல் டு 36 இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? இப்போ 72யும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? அதை விட எக்ஸை ஒரு சைடு வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து இன்னொரு சைடு கொண்டு வரோம். எக்ஸை ஒரு சைடு வச்சுட்டு அப்போ மேலே வந்து எக்ஸை ஒரு சைடு வைக்கணுமா, வச்சுட்டு இந்த 36ஐ இது கீழே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க. 72 இன்ட்டு 12 டிவைடட் பை 36. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, 6 2s are 12, இங்கே 18 வரும். ஓகே, அதே மாதிரி தான் 3 2s are 6, 9 2s are 18, and then 1 3 is 3, 3 3s are 9, and 3 டேபிள் வச்சு 72 கட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 24 கிடைக்கும். அப்போ x equal to 24. இதான் நமக்கு வேணுங்கிற ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 24. 5th question. அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோனா 10,000 ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 15%, அண்ட் தென் எவ்வளோ வருஷம்னா 3 years. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க ஃபார் 3 years. ஓகே, ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு 3 years அப்படின்னு வந்துச்சுன்னா டிஃப்ரென்ஸ் என்ன ஃபார்முலா வரும்னா 3 multiplied by P into R by 100 the whole square plus P multiplied by R by 100 the whole power cube. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஃபார்முலா எதுக்குள்ள ஃபார்முலானா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ், அண்ட் இந்த டிஃபரன்ஸ் எத்தனை இயருக்குன்னா 2 years. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years கொடுத்தாங்கன்னா அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு பியோட வேல்யூ ஆரோட வேல்யூ எல்லாமே தெரியும், அது எல்லாமே தூக்கி இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 multiplied by பியோட வேல்யூ 10,000, ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் 15 by 100 the whole square plus 10,000 rate of interest வந்து என்னது 15 by 100 the whole cube. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி கட் பண்ணுவோமா, நமக்கு தெரியும் 3 5s are 15, 2 5s are 10, இங்கே ஒரு 0 வரும். இங்கேயும் அதே மாதிரி 3 20 வரும். ஓகேவா? அண்ட் தென் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 3 into இதில் வந்து ஸ்கொயர் இருக்கா, அப்போ இந்த 3 by 20 2 times வரும்.
இதில் க்யூபா, அப்போ இந்த 3/20 கீழே எழுதுகிறேன். 3/20 இன்ட்டு 3/20 3 டைம்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணணும். ஓகே, இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 அப்புறம் 2 டேபிள்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 50 வரும். அடுத்தது 2 டேபிள் வச்சு கட் பண்ணிங்கன்னா 25 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து 3 மல்டிப்ளைட் பை 25 மல்டிப்ளைட் பை 3 மல்டிப்ளைட் பை 3ன்னு வரும். அப்படி நீங்கள் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ 675 ப்ளஸ் ப்ளஸுக்கு அப்புறம் இங்கே இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 0 0 0 0 கட் பண்ணுங்கள், 0 0 கட் பண்ணுங்கள். அண்ட் தென் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 5s are 10, இங்கே ஒரு 5 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்கும்னா 5 மல்டிப்ளைட் பை 3/2 மல்டிப்ளைட் பை 3 மல்டிப்ளைட் பை 3/2 இப்படி இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இங்கே 3/2 இருக்குது தெரியுமா? இந்த 3/2 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.5 கிடைக்கும். அதாவது 675 இந்த 5 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 3s are 15 மல்டிப்ளைட் பை இந்த 3 டிவைடட் பை 2 இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ட்டு இங்கே ஒரு 3 டிவைடட் பை 2 இருக்குல்ல, அதுக்கு ஒரு 1.5. அப்போது நெக்ஸ்ட் இதை எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 675 ப்ளஸ் 33.75 வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 708.75 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது கொடுத்துருக்க வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ்க்கு நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து 708.75. அதாவது ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் 1000 திரும்ப செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோனா 2000 rupees. ஓகே, அண்ட் தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 6%. அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 years. ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்க கண்டென்ட். அண்ட் தென் இந்த அமௌண்ட்டை வந்து அது என்ன சொல்லுவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து PNR by 100. இப்போ இதில் பியோட வேல்யூ, என்னோட வேல்யூ, ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2000 into 6 into 2 divided by 100. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 0 0 0 கட் பண்ணும்போது இங்கே 20, இந்த 6, இந்த 2, இது மூணையும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 240 rupees கிடைக்கும். ஓகேவா? இந்த 240 rupees தான் இந்த 2000 rupeesக்கு கொடுக்க வேண்டிய வட்டி 2 வருஷத்துக்கு. ஓகேவா? இப்போ ஒரு வருஷம் முடியும் போது அவன் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்றாரு. இப்போ மீதி அவன் எவ்வளோ செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2000ல் 1000 செலுத்திட்டாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, மீதி எவ்வளோ ரூபாய் இருக்கும், 1000 ரூபாய் இருக்கும். அது கூட இந்த வட்டி அமௌண்ட்டையும் அவன் கட்டணும். அப்போ ப்ளஸ் 240. இப்போ இந்த 1000த்தையும் 240யும் ப்ளஸ் பண்ணும்போது 1240. இதுதான் அவன் கடைசியாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கும், 1240. நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், 1 cube plus 2 cube plus 3 cube அப்படி போயிட்டே இருந்து x cube is equal to 72,900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் 1 plus 2 plus 3 plus அப்படியே போயிட்டு kன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி நமக்கு இப்படி 1 cube plus 2 cube plus இப்படி போயிட்டு k cube equal to 72,900 இருக்குல்ல. அப்போனா இதோட ஃபார்முலா என்ன தெரியுமா வரும், n into n plus 1 by 2 the whole square is equal to 72,900. ஓகேவா? நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 plus 2 plus 3
ப்ளஸ் போயிட்டே இருந்து கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இப்படி போய்கிட்டே இருக்குது இல்லை 1 + 2 + 3 அப்படி இன்ஃபினிட்டிவ்னு போனால் இதோட ஃபார்முலா என்னென்னா n × n + 1/2. அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு ஆல்ரெடி n × n + 1/2 the whole square equal to 72,900 தெரியும். அப்போ இதை வந்து இந்த இதற்கு தெரியுமா, இதை கொண்டு வாங்க, கொண்டு வந்து n × n + 1/2 இந்த ஸ்கொயருக்கு தெரியுமா, அதை அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ அது ஸ்கொயர் ரூட் ஆகுமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 72,900. ஓகேவா, ஸோ அப்படி வரும்போது இது ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 270 அது கிடைக்கும். ஓகேவா, அதான் n × n + 1/2 வேல்யூ. இதான் நமக்கு அவங்க கேட்டிருக்க ஆன்சர். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 270. தேர்டு கொஷின் 2, 3, 5, 9x, 33, y இப்படி போயிட்டே இருக்கு. இதில் x + y என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ முதல்ல இந்த சீரீஸ் பாருங்க 2, 3. அப்போ 2 கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 3க்கும் 5க்குள்ள டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 1 × 2. 5க்கும் 9க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4. அப்போ 2 × 2 நமக்கு 4 கிடைக்கும். இப்போ 9க்கு அப்புறம் என்ன வேல்யூ போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 வந்து என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 8. அப்போ இந்த 9 கூட 8ஐ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 17. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 17 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மேலே 8 இருக்குது தெரியுமா, இந்த 8ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 16. இப்போ இந்த 16ஐயும் 17ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 33 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 16 இருக்குது தெரியுமா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 32 கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 33யும் 32வையும் ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 65 கிடைக்கும். இப்போ கொடுத்துருக்க சீரீஸ் வச்சு பார்த்தீங்கன்னா x = நமக்கு என்ன கிடச்சிருக்கு 17 கிடச்சிருக்கு. y = என்ன கிடச்சிருக்குன்னா 65 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் வேல்யூவும் தெரியும், y வேல்யூவும் தெரியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் நமக்கு x and y வேல்யூ கிடச்சிரும். ஸோ x + y = 17 + 65. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 82 கிடைக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 82. ஃபோர்த்து கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், அதாவது மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுனா -4 / 5 / -3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் சம் தாங்க. -4 / 5 இங்கே டிவைட் இருக்குல்ல, இதை நம்ம என்ன தான் மாற்ற போகிறோன்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். இப்படி மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது இங்கே நியூமரேட்டராக இருக்க வேல்யூ வந்து டினாமினேட்டரில் போடணும். அப்படி போட்டால் மேலே 1 வரும். ஓகேவா, இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 1 × 4 4, 5 × 3 நமக்கு என்ன கிடைக்கும் 15. இங்கேயும் மைனஸ் இருக்கிறனால ரெண்டையும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து என்னது 4 / 15. இதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கொஷின் பாருங்க, வாட் will we get by adding, அதாவது இவ்விரு எண்களை கூட்டுதலின் மதிப்பு. ஓகே, ஸோ 2 எண் கொடுத்துருக்காங்க, இதை ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2√2 + 5√3. இதை வந்து எந்த நம்பரோட ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா √2 - 3√3 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா 2√2 + 5√3 + √2, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது -3√3 அப்படின்னு வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் இங்கே √2 இங்கே √2. இப்போ 2√2 + √2 அப்படின்னா 3√2, இங்கே +5√3 -3√3 அப்படி இருக்குது. இப்போ 5ஐயும் 3யும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 2. அந்த √3 அப்படியே போடுவோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. பெரிய வேல்யூ பக்கத்தில் ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன போடணும் ப்ளஸ் தான் போடணும். இதுதான் நம்மளோட ஆன்சர். 3√2
ப்ளஸ் 2√3. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட இந்த வீடியோஸை ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.